அதிக காசு கொடுத்து கடைகள்ல வாங்க வேண்டாம். வீட்லயே ரொம்ப சிம்பிளா, டேஸ்ட்டா, ஹெல்த்தியான ஒரு பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நிலக்கடலைய வச்சு நம்ம அருமையா செய்யலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்ம ஜாம் மாதிரி பிஸ்கெட் நடுவுல பிரெட்ல ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம குடுக்கலாம். சாக்லேட் மாதிரியும் மேக் பண்ணி குடுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சீசன் பட்ஸ். வீட்ல இருக்க மிக்ஸி ஜார் இல்லைன்னா பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி நம்ம பல்ஸ் கொடுக்க போகிறோம். விட்டு விட்டு அரைக்கணும். கண்டினியூஸாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸி ஜாரும் மிக்ஸியும் சீக்கிரம் ஹீட் ஆயிரும். அதனால் நம்ம விட்டு விட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிலக்கடலை சூஸ் பண்ணும் போது ஆயிலி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு அந்த பட்டரி கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம விட்டு விட்டு பல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரண்டு வரும். அது கூட நம்ம நாட்டு சக்கரை 1/4 கப் சேர்த்துருக்கேன். நான் 1/4 கப்புக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் ரொம்ப வேண்டான்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்வீட் இல்லாமல் வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக எதிர்பார்ப்பாங்கன்றதுனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ ஃப்ளேவர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே பிடிக்கும். ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் பியூரான கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக இருக்கும். மினுமினுன்னு வரும் அந்த பட்டரை பார்க்கும் போதே. ஸோ இது நல்லா நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைச்சதும் நீங்கள் வேறு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி கைப்படாமல் நீங்கள் வேறு பவுலில் வச்சு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். சொல்லுவாங்க முந்திரி பருப்பு ஆகட்டும் நிலக்கடலை ஆகட்டும் எண்ணெய் சத்து அதில் நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரம் பட்டரி இது வரும். எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக விட்டு விட்டு ஓட்டும் போது உங்கள் மோட்டர் மிக்சியோட மோட்டரும் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாரோட அடிப்பகுதியும் ஹீட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு டைம் அரைக்கும் போது. இப்போ நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் பல்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து வேறு ஏர்டைட் கண்டெய்னர் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வேறு எந்த ஸ்நாக்ஸும் இல்லாததுனால நான் பிஸ்கெட்டில் அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம பால் மாதிரி ரெடி பண்ணிட்டு சாக்லேட்டில் டிப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சாக்லேட் பால்ஸாக கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.